வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை. ஹட்டன் பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம். இந்திய மற்றும் பிரித்தானிய ராணுவத்தினர் பிரித்தானியாவில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சிலி கால்பந்தாட்ட வீரர் அர்தூரா விடால் போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் கைது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பிரதமரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்குள் அதனை ஆட்சேபித்து உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்ய முடியும் என பிரதி சபாநாயகர் சாந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட திகதியிலிருந்து 2 வாரங்களுக்கு அது தொடர்பில் எந்தவித செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாதென பிரதி சபாநாயகர் குறிப்பிடுகின்றார். 2 வாரங்கள் முடிவில் அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பிரதமரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் நாட்டின் எந்தவொரு பிரஜையும் அரசியலமைப்பு திருத்தத்தை ஆட்சேபித்து உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கும் அது குறித்து விளக்கம் அளிப்பதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுவதாக பிரதி சபாநாயகர் கூறினார். இந்த மனுக்கள் தொடர்பில் 3 வாரங்களுக்குள் உயர் நீதிமன்றம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுடன் அதன் பின்னரே அரசியலமைப்பு திருத்தம் மீது விவாதம் நடத்துவதற்கான திகதி பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும் என்றும் பிரதி சபாநாயகர் மேலும் குறிப்பிட்டார். மதுவெற்று வவுனியா வடக்கு விசேட நிகழ்ச்சி திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வீடமைப்பு மற்றும் சமர்த்தி அமைச்சின் திவிநெகும் அபிவிருத்தி திணைக்களத்தின் வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் இந்த திட்டம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. திட்டத்தினை வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் ஆரம்பித்து வைத்தார். இதன்போது மது மற்றும் புகையிலை பயன்படுத்துவோர் மற்றும் பயன்படுத்தி அதிலிருந்து விடுதலை பெற்றோரை ஒன்றிணைத்து பிரதேச மட்ட மது ஒழிப்பு குழு நியமிக்கப்பட்டதுடன் கிராம மட்டங்களிலும் மது ஒழிப்புக்கான பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டனர். இதேவேளை வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற குழுவினர் நெடுங்கணி மகா வித்தியாலய மாணவர்கள் முன்னிலையில் மதுவை ஒழிப்பதற்கான சத்திய பிரமாணத்தையும் செய்திருந்தனர். இறக்குமதி செய்யப்பட்ட பருப்பு 1 கிலோகிராம் மீதான விசேட வர்த்தக பொருட்களுக்கான வரி இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாயிலிருந்து 25% வரை குறைக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தக சந்தையில் பருப்பின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேங்காய் எண்ணெய் தவிர்த்து உணவு தயாரிப்பதற்கான பயன்படுத்தப்படும் ஏனைய எண்ணெய் வகைகளில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் கிலோகிராமுக்கு விதிக்கப்பட்டிருந்த 90 ரூபாய் வரை 110 ரூபாய் வரை 20 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளது. புறக்கோட்டை சந்தையில் நிலவும் விலை விவரங்கள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பகுதிகளிலும் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. மலையகத்தில் அவ்வப்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஹெட்டன் நகருக்கு அண்மையில் அமைந்துள்ள குடியிருப்புகளுக்கு செல்லும் பல வீதிகள் மண் சரிவுக்கு உட்பட்டுள்ளன. இந்த நிலை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மழை பெய்து வருவதனால் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு ஹெட்டன் டிகோயா நகர சபையும் ஹெட்டன் போலீசாரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
மத்திய சபரகமுவ மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் தொடர்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். கிருஷாந்த், நாட்டின் வானிலையை பார்க்கின்ற போது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். மத்திய சபரகமுவ மாகாணங்களிலும் மேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும், சபரகமுவ மாகாணத்தை அண்மித்த மேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும், காலி மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். இது தவிர மேல் மாகாணத்தின் ஏனைய பகுதிகளிலும், காலி மாத்தறை மாவட்டங்களின் ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். தென்மேல் பருவப்பேச்சு காற்றின் தாக்கமானது நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களும் வலிமை மிக்கதாக காணப்படுகின்றது. இதனால் மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது மன்னார் தொடக்கம் புத்தளம் காலியூடாக சம்மாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் ஏனைய கடற்பிராந்தியங்களில், மேலே குறிப்பிட்ட கடற்பிராந்தியங்கள் தவிர்த்து ஏனைய கடற்பிராந்தியங்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கொழும்பு தொடக்கும் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் காலி தொடக்கும் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் சில சமயங்கள் காற்றின் வேகமானது 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் பார்த்து அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும்.